வரதட்சணை அதெல்லாம் கொடுமையால எதிர்பார்க்கலன்னுலாம் நீங்க சொல்லாதீங்க. நாட்டுல டெய்லி வரதட்சணை கொடுமையால ஏதோ ஒரு மூலையில யாராவது ஒருத்தர் இறந்துகிட்டே தான் இருக்காங்க. இது வந்து நம்முடைய இன்னும் நோய், தேசிய 2020 நோய். 2025 மேம். ஆமாங்க. வயித்தெரிச்சலா இருக்கு. தேசிய நோய். நான்லாம் என்ன நெனச்சேன், இப்ப ஏதோ 2 நாள் முன்னாடி லோகேஸ்வரிங்கிற பெண்ணு கல்யாணமாயி திருமணமாயி 4 நாள் தான் ஆச்சு. இங்க சென்னையை அடுத்து பொன்னேரியில அவங்க வந்து ஒரு பெரிய ஆதிக்க ஜாதி கூட இல்ல. சாதாரண ஒரு சமூகம். நம்முடைய சென்னையை சேர்ந்த பூர்வக்குடி. அவங்க வந்து 4 நாள் தான் ஆச்சு கல்யாணம் பண்ணி. ஆ என்ன அ ஒரு 1 சவரன் நகை குறைஞ்சிருக்கு. 1 சவரன் நகையும், ஒரு ஏசியும் குடுக்குறேன்னு ஏதோ அவங்க லெவல்ல ப்ராமிஸ் பண்ணி ஏசி வரலையாம். இப்ப கல்யாணம் பண்ணியும் ஏசி வரலன்னு சொல்லி, ஏசி வரலன்னு சொல்லி 4வது நாள் அந்த பொண்ணு வந்து செத்துருச்சு. லோகேஸ்வரி. கன்னியாகுமரியில ஒரு தற்கொலை. இது நேத்து இப்ப ரிதன்யாவ நம்ம பேசுறதுக்கு ஆனா காரணம் அதுக்கு அந்த பெண். அவ்ளோ பணம், அவ்ளோ செலவு பண்ணி அதுதான் அந்த வாழ்வதற்கு அப்புறம் எப்படி? அதுதான். இப்போ லோகேஸ்வரி இறந்திருக்கு. நான் நினைக்கிறேன் அத படிக்கும்பொழுது, ஒரு ஏசி வாங்குறவங்க கூட துப்பு இல்லாதவனுக்குலாம் கல்யாணம் எதுக்கு ஒரு கேடா? ஆ? நீ அந்த அளவுக்கு நீ இப்போ வந்து உன் பொண்டாட்டிய வச்சு தான் நீ வீடு கட்ட போற, ஏசி பண்ண போற அப்படின்னா, அப்ப நீ எல்லாம் உன்ன நம்பி வர பொம்பளைய நீ எப்படியா காப்பாத்துவ? நாளைக்கு அது உன்னுடைய பிள்ளைகளுக்கு தாயாக போகுது. நீ எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவ? வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.